பெங்களூரில் ஜாப் விடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் 80,000 நான் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் சரியான பெயின் எனக்கு அப்போது. ஓகே நான் சஸ்டெயின்ன்றது தான் எனக்குள்ளே இருக்க ஒரு கேள்வி. தென் ஐ டிசைடட் நமக்கு தெரிஞ்சது பண்ணணும். அப்போ தான் முன்னேற முடியும். என்ன ஆக போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால அப்படி ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல எதுலேயுமே. அப்படியே 4 வருஷம் முடிஞ்சது. வென் ஐ பாஸ்ட் அவுட் ஐ ஹேட் 18 years. அதுக்கப்புறம் சேல்ஸ் தான் நமக்கு கிடச்ச ஜாப். அதனால் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சேல்ஸ் பண்ணுறேன். ஃப்ளையர்ஸு சாஃப்ட்டு அப்படின்னு நாங்களே முடிச்சிட்டோம். அப்படியே வெப்சைட் வரைஞ்சேன். இதுதான் வெப்சைட்டு. இன்னிலேருந்து நம்ம பேர் ஃப்ளையர் சாஃப்ட்டு. நம்ம 2 பேரும் தான் ஃபவுண்டர்ஸு. ஆரம்பிப்போம். That's how it all started. You're not even investing even a 10 rupee into it. It is if it is going to be a bigger company in the later phase, it is going to be a 0 rupee wonder. We have knowledge, we have energy, we have time. Let's do something around it. அதுதான் வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் ப்ராடக்ட் பண்ணுவேன். ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, டெவலப்பர்ஸும் கொடுக்குறோம், டெஸ்டர்ஸும் கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருந்தது, ஆனால் உங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ண முடியல, இல்லை இந்த ஐடி உலகத்துக்கு எப்படி வரணும்னு தெரியலன்னா தாராளமாக எங்கள் கதை தட்டலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரானா அவனும் வரலாம், இல்லை இன்ஜினியர் எடுக்க போகிறானோன்னு என்கிட்ட வரலாம். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஓப்பனாக இருப்போம். நீ வந்து பிஸ்னஸே பண்ணுங்கள், இல்லை வந்து ஜாபே பண்ணுங்கள், என்னாலும் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். அது பிடிச்சி பண்ணும்போது அந்த 20 மணி நேரம் வேலை செய்கிறோமா 24 மணி நேரம் வேலை செய்கிறோமான்றது வந்து கணக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஒரு ட்ரெண்ட் பார்க்க முடியுது. என்னென்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ்குள்ளே ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வரதை பார்க்க முடியுது. ரொம்ப வரையறக்கூடிய ஆரோக்கியமான விஷயம். பட் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய அதே மோட்டிவேஷன், அதே ஒரு எனர்ஜி இதோட தொடருதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இது வந்து நாட்களாக வருடங்களாக ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் மற்ற சொசைட்டி ப்ரெஷர்ஸ் இவ்வளோ ஜாஸ்தியாகும்போது அந்த மோட்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் ஆரோக்கியம். பட் டிக்ரீஸ் ஆச்சுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ண வேண்டிய விஷயமும் கூட. ஸோ அந்த வகையில் ஃப்ளையர் சாஃப்டோடைய ஃபவுண்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க ஆரம்பித்து ஒரு 2 years தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பித்த ஜேர்னி அண்ட் அவங்களுக்காக இருந்த மோட்டிவேஷனாக இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஃபேக்டர்ஸை பேச போகிறாங்க. ஒருத்தர் உதய் அண்ட் ஒருத்தர் வந்து பரத். ஸோ 2 பேர் தான் பேச போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். 2 பேரும் ரொம்ப யங்காக இருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்முடைய படிக்கிறதுலேருந்து சொல்லிக் கொடுக்க வந்து என்னன்னா படித்து முடிச்சோன்னா நல்லா வேலைக்கு போயிடு, அந்த அந்த வார்த்தை தான் ஒன்று வரும். யாரும் பிஸ்னஸ் பண்ணுறியா வேலை பண்ணுறியான்னு ஆப்ஷனே கிடையாது. வேலை பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். 2ல் ஏதாவது தோணும்போது ஒன்று அப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அப்படி பார்க்கும்போது நீங்களும் வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரீங்க. ஸோ எது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் உங்களை புஷ் பண்ணுச்சு? உதய் தான் ஆண்டர்ப்ரனர். என்ன மேட்டர்னா எனக்கு படித்த உடனே ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுலன்ற பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த ப்ரொஃபைலோட நுவான்சஸ் தெரிஞ்சுக்கணும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அது வந்து ஒரு தொழிலாக மாற்றணும் அப்படின்றதில்ல. பட் இவருக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் இவர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் பீன் டாக்கிங் டு மீ. ஸோ எப்படியும் ஒரு 300-400 ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க? நாங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு இங்கே நாவலூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஐடி கம்பெனியில். அப்போது என் டீமில் வந்து ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டா மற்ற டீமில் நீங்கள் ஒரு மேனேஜர்? கைண்ட் ஆஃப். நாங்கள் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுனால நைட் ஷிஃப்ட்ஸ் தான் பெரும்பாலும். ஸோ ஒரு 1 o'clock 2 o'clock கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு எதர்ச்சியாக பார்க்கும்போது ஸ்கைப்பில் ஆன்லைனில் இருந்தார். நான் திருப்பி கால் அடித்தேன், என்ன இன்னும் ஆன்லைனில் இருக்கேன், நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், இந்த வாரம் டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. எனக்கு ஏதோ இந்த பீமா பார்த்த சொல்ல என்னையே பார்த்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஒரு ஃபீலிங்கு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டேன். திருப்பியும் கிளம்பி போயிட்டு ஆஃபீஸில் போய் பார்த்தா கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து ஃபுல் ஆஃபீஸ் இருட்டாக இருக்குது, ஒரே ஒரு லைட்டு தனியாக காலிங் பண்ணிகிட்டே இருக்கார் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. அப்போ எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க் வந்து டெஃபினெட்லாக இட் இஸ் கோயிங் டு பி. ஏன்னா இப்போ இந்த தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்கன்றப்போ அதை மீறி நான் டிசிப்ளினாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இவர் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு கான்ஃபிடென்ஸும். தென் ஹீ கேம் அப் வித் ஐடியான்னு சொல்கிறத விட அதோட ட்ரீம்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட் பண்ணணும். அது இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு தெரியாது. நான் எம்பிஏ பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக எம்பிஏக்கு வந்து 10 லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் ரெடி ஆகிட்டேன். சரி பண்ணுவோம், எம்பிஏ பண்ணால் நமக்கு வந்து நாலேஜ் வரும் போல், அப்போயாச்சும் பிஸ்னஸ் ஸ்கூலில் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பரத் ப்ரோ கிட்ட வந்து ப்ரோ இந்த மாதிரி எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன், ஸோ வாட் இஸ் யுவர் டெசிஷன், வாட் யூ வாண்ட் டு பி ப்ரோ? நான் பிஸ்னஸ் தான் ப்ரோ பார்க்க போகிறேன். அப்போ ஏன் ப்ரோ எம்பிஏ பண்ணுறேன்? சரியா ப்ரோ அப்படியா ப்ரோன்னு சொல்லிட்டு என் அப்பா கிட்ட நான் எம்பிஏ பண்ணல, அந்த 10 லட்சம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவர்கிட்ட வந்தேன். என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, வாங்க பிஸ்னஸ் பண்ணலாம். நான் பண்ணல.
10 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பிஸ்னஸில் பண்ண முடியாது, தப்பாக எடுத்துக்காதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இறங்கிடணும். ஏன்னா 6 months ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் என் வேலை விட்டுட்டு பெங்களூரில். அங்கே போகிறோம், ஊருக்கு போகிறேன், ப்ரெஷர் ஆப்வியஸ்லி இருக்கும்ல. வேலை விட்டு வந்துட்டான், அப்பாவுக்கு சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது ஹைதராபாத் கிளம்பிட்டு ஒரு கால் பண்ணுறேன். எதுக்கு கிளம்புறேன், என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஐடியா இல்லை பரத், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போனோம். அங்கே ஆரம்பிச்சது சார் ஜஸ்ட் கம்மிங் டு ஃப்ளையர் சாஃப்ட் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை சேல்ஸில். நான் அவர்கிட்ட சொன்னபோது அவர்கிட்ட கேட்டது ஒன்று தான், கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் நான் வந்து சேர்கிறதுக்கும் பெரிய இது இல்லை, நான் கன்ஃபார்ம் வந்துடுறேன், ஆனால் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். வாட், பை, வாட், ஹவ் அன்றது 3 பிரின்சிபல்ஸ் வந்து பரத் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவார். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் வந்து சம்வேர் ஐ கேவ் மை கான்ஃபிடென்ஸ் தட் ஐ கேன். அந்த ஃபஸ்ட்டு க்ளோஷரில் தான் நடந்தது. அந்த மேஜிக் நடந்ததுலேருந்து எல்லாமே ஒரு இன்டென்ஷன் தான். உங்களுக்கு என்ன தேவை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்போ வரையும் எங்களை ட்ரைவ் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா அது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆஃபீஸ் நாங்கள் எடுப்போன்றது வந்து முன்னாடி தெரியாது. நாங்கள் இப்போ 45 பேர் ஆகிருப்போனோ எங்களுக்கு தெரியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன தேவை, வாட் யூ வாண்ட் டு டூ. நீ வந்து பிஸ்னஸே பண்ணுங்கள், இல்லை வந்து ஜாபே பண்ணுங்கள், என்னாலும் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். அது பிடிச்சி பண்ணும்போது அந்த 20 மணி நேரம் வேலை செய்கிறோமா 24 மணி நேரம் வேலை செய்கிறோமான்றது வந்து கணக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆனது இந்த ஆண்டர்பிரினியர் ஜர்னி. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தூங்கும்போது லேட்டாக தூங்கினாலும் சரி, சீக்கிரமாக தூங்கினாலும் சரி, நிம்மதியாக தூங்குறோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்களோட அப்பா பிஸ்னஸ் பேக்ட்ராப்னாலும் ஒரு அப்பா என்னதான் ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் மாதிரி இருந்தாலும் கூட ஒரு கட் ஃபீல் வேணும்ல. இப்போ நம்ம பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வேணும். ஸ்டடியாக மந்த்லி வர இன்கம்மை வந்து ட்ராப் பண்ண மனசு வேணும். ஓகே, இது வேண்டாம், நமக்கு வருமானு தெரியாது, வந்தால் பெருசாக வரும் நம்பி, இப்படி ஒரு இது. அந்த பாயிண்ட் எப்படி டெரிவ் ஆகும்? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இங்கே கேட்டது, என் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் தான், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரென்யூர்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் வந்து டைம்ன்றது ஒன்று இருக்குல்ல சார், ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ஹேவிங் 30 years இண்டஸ்ட்ரி நோ. அப்போது பண்ணும்போது அந்த பழைய காலத்து தான் அப்பாவோட ஸ்ட்ரென்த் என்னென்னா கிவிங் குட் குவாலிட்டி. அண்ட் நீங்கள் கேட்கும்போது வென் ஐம் லீவிங் பெங்களூரில் ஜாப் விடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் 80,000 நான் வாங்கிட்டு இருந்தேன். இஸ் மை பே செக். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், அதில் வந்து நான் பண்ணும்போது ஒரு 80,000 வாங்கிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு சென்ட். அப்போது மை டேட் வாஸ் ஏர்னிங் அரவுண்ட் டீசென்ட் அமௌண்ட் தான் வந்துட்டு இருந்தது. பட் அங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக ஆரம்பிச்சிச்சு. நான் எடுத்த டெசிஷனுக்கும் அங்கே நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான வீட்டில் சரியான பெயின் எனக்கு அப்போது. ஆனால் ஐ வாண்டட் டு டேக் எ டெசிஷன். பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக்கரின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். ஆனால் பேக்கரி இப்படி இருக்குது. ஐ நீட் டு இன்வெஸ்ட் 60 lakhs. ஹவ் கேன் ஐ சஸ்டெயின்ன்றது தான் எனக்குள்ளே இருக்க ஒரு கேள்வி. தென் ஐ டிசைடட் நமக்கு தெரிஞ்சது பண்ணணும், அப்போ தான் முன்னேற முடியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஐடி தான் ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தீங்க, சேல்ஸில் இருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், அதில் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கே ஐடி தேவை. ஒரு எம்என்சியில் 2 பேரும் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்னைக்கு ஓகே. உங்கள் 2 பேரோட எஜுகேஷன் பேக்ட்ராப் அப்படிங்கிறது? நான் வந்து நான் சந்தித்த ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் வந்து ஐசரி கணேஷ். ஸோ வேல்ஸ் இன்ஸ்டியூட்டோட வேல்ஸ் இன்ஸ்டியூட்டோட சேர்மன். அவர் தான் நான் சந்தித்த ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர். அப்போது தான் இந்த முதல் வாட்டி இந்த கனவு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு. ஆனால் தைரியம் இல்லைன்றது ஒரு நிதர்சனமான உண்மைன்றதால பெருசாக அதை தாண்டி போகலை. ஆனால் அட்மையர் பண்ணேன். அவருக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அவரை மீட் பண்ணி அப்புறம் அவரோட காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறதுன்றது. பட் நான் அந்த டைமில் +2 ஃபெயில் ஆகிட்டு இங்கே வந்து அவரை மீட் பண்ணி சான்ஸ் தருவாரா, நம்ம இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பட் ஹீ கேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மேலே ஒரு ஈடுபாடு இல்லை பிரதர். என்ன தான் ஐடி படிச்சிருந்தாலுமே ஒரு ஐடி மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. என்ன ஆக போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால அவர் ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல எதுலேயுமே. அப்படியே 4 வருஷம் முடிஞ்சது. வென் ஐ பாஸ்ட் அவுட் ஐ ஹேட் 18 years. அதுக்கப்புறம் சேல்ஸ் தான் நமக்கு கிடச்ச ஜாப். அதனால் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நிறைய ப்ராடக்ட் மவுஸு, கீபோர்டு இதெல்லாம் விற்கிறது அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ என் ஒய்ஃப் வந்து அப்போ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போகுது ஹெச்ஆருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெச்ஆர்னா ஹியூமன் சைக்காலஜி எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு அங்கே போனோம். அங்கே போயிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கப்பட்டு அங்கே தான். அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் கூப்பிட்டு, நான் சொன்னது எதுவுமே சரியில்லையா அப்படின்னு. எல்லாமே தப்பு, வெளில போ அப்படின்ட்டாங்க. இது என்ன இன்டர்வியூ? அப்போ சேல்ஸுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஐடியில் சேல்ஸ் இருக்கா அப்படின்னு. இருக்குடா அப்படின்னாங்க.
அப்போ எனக்கு சேல்ஸ் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஸ்டீரியோ டைப்பாக வர மாதிரி இதை விற்று காட்டு அதை விற்று காட்டு அப்படின்னாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு இது பண்ணோடனே தே கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சுத்தமாக டிசர்விங் கிடையாது. சரியான மனிதர்கள் வந்து அவங்க கொடுத்த வாய்ப்பு. அவங்க வந்து இவன் இதை பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு யோசிக்கல, கொடுப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்த வாய்ப்பு இட் சேஞ்ச் லைஃப் ஆக்சுவலாக.